1941 தேனி மாவட்டம் அல்லிநகரம் என்ற சின்ன கிராமம். உழவு தொழில் பார்த்த ஒரு எளிய குடும்பம். சினிமா மீதான எல்லையற்ற காதல், பாக்கெட்டில் ஒற்றை பைசா இல்லாமல் காதலை நோக்கிய தேடல். அன்று தொடங்கிய அந்த சிறுவனின் பயணம், அதுவே தமிழ் சினிமாவில் புரட்சி செய்த இயக்குனர் இமயம். சுவற்றுக்குள் மூச்சு முட்டி நின்ற தமிழ் சினிமாவை கைப்பிடித்து கிராமத்தின் மண் வாசனையை முகர வைத்தவர். ஸ்டுடியோ செட்களில் பழகிய கண்களுக்கு தென்னந்தோப்புகளையும் சேற்றில் கால் பதித்த மனிதர்களின் வியர்வையையும் திரையில் காட்டியவர். ஆம், அது வெறும் சினிமா அல்ல, அதுதான் பாரதி ராஜா. அவர் தொட்ட இடமெல்லாம் மண் தங்கமானது. கைப்பட்ட மனிதர்கள் எல்லாம் திரையில் அங்கமானார்கள். கிழக்கே போகும் ரயில் தண்டவாளத்தில் தொடங்கி முதல் மரியாதையின் வயதான தலைவன் வரை மனித மனங்களின் ஆழங்களை மிக எளிய பாஷையில் இவர் அளவுக்கு சொன்னவர்கள் அரிது. அலைகள் ஓய்வதில்லையில் காதலை புனிதமாக்கினார். வேதம் புதிது வழியாக சாதிச்சுவர்களை கேள்வி கேட்டார். கருத்தம்மா மூலம் சாட்டையை சுழற்றினார். அவர் எடுத்த திரைப்படங்கள் காலத்திற்கும் தமிழ் சினிமாவில் ஒரு பாட புத்தகங்கள். புதிய முகங்களை இவர் அளவுக்கு அறிமுகம் செய்தவர் யாரும் இல்லை. கோடிக்கணக்கான ரசிகர்களை இவர் ஈர்த்தது கற்பனைக்கு எட்டாத சினிமாவினால் அல்ல, அன்றாடம் நாம் கடக்கும் எளிய மனிதர்களின் கதையை காவியமாக்கியதனால். திரைக்கு பின்னால் ஒரு கண்டிப்பான குரு, திரைக்கு முன்னால் பாசம் ததும்பும் ஒரு தந்தை. சினிமா இமயமாக உயர்ந்த போதும் அடுத்த தலைமுறை படைப்பாளிகளின் ஒவ்வொரு அடியையும் தன் கைப்பிடித்து தட்டி தந்து வாழ்த்தும் நல்லுள்ளம். பாரதி ராஜா இந்தியாவின் ஈடு இணையற்ற இணை. அவர் படம் எடுத்தாரா அல்லது கேமராவால் தமிழ் மண்ணை தத்தெடுத்தாரா என்பதை இவ்வுலகம் என்றும் போற்றி நெகிழும். அவர் மேடையேறி மைக்கை பிடித்ததும் ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகமும் அமைதியாகும். அந்த ஒற்றை மந்திர வார்த்தைக்காக என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. காலங்கள் மாறலாம், காட்சி அமைப்புகள் வளரலாம், ஆனால் தமிழ் சினிமா இருக்கும் வரை, இந்த மண்ணின் வாசம் இருக்கும் வரை உன் காவியங்கள் உயிர்த்திருக்கும். நீ விதைத்த சினிமா விதைகள் என்றும் இமயமாய் நிமிர்ந்து நிற்கும் பாரதி ராஜா. மண்ணின் வாசம் சுமந்த இயக்குனர் இமயம்.